ஏனுங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லதுங்க. முதல்ல உங்களை பார்த்த உடனேயே சினிமா ஸ்டார்னு நினைச்சேன். நல்லதுங்க. கல்யாணம் ஆயிட்டவங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியலீங்க. ஏனுங்க உங்களை நான் நல்லதுங்க. நல்லதுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரிக்கு நான் நல்லதுங்க. ஐயோ 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 ஏண்டி செத்து முண்டோம், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ராத்திரி உங்கள்கிட்ட வர்றாங்களா? நல்லதுங்க. என்னடி நல்லதுங்க? முண்டாட்டி செவிடுன்னு தெரிஞ்சிருப்பாரு. அவன்கிட்ட நல்லது நல்லதுனாங்க ஏதோ கேஸ் நினைச்சேங்க. ஏங்க அவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அடிப்பேன், கொல்லுவேன். நல்லதுங்க. ஏடா வாசிக்கிறத நிறுத்திட்டீங்க? என்னங்கடா இது? ஏன் நிறுத்திட்டீங்க? டூல்ஸ் டவுன் ஸ்ட்ரைக் அப்படின்னா சாமான தொடாத வேலை நிறுத்தம். அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். தண்ட சொல்லுங்களா? அதுக்குத்தான் இந்த வேலை நிறுத்தமே. அது நாங்க ராப்பாலாம் உழைக்கிறதுனால தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா சில்லறை பூரா நீங்க வச்சுக்கிறீங்க. என்னங்கடி? என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கூட காசு இல்ல, அதனால பக்கத்து வீட்டுல திருடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முடி வெட்டிக்கு கூட காசு இல்லாம என் முடிய நானே ஒன்னொன்னா புடிங்கிறேன். செவுட்டு பொண்ணை என் தலையில கட்டிட்டேன். செவுட்டு மிஷினுக்கு பேட்டரி வாங்க கூட காசு இல்லாம அவன் வர்றவங்க எல்லாம் புரோகிராம் கொடுக்குறான். இனி தாங்கவே முடியாது. செவுட்டு முண்டத்தின் தலையில கட்டிட்ட. எங்க சொத்தையெல்லாம் நீ முழுங்கிட்ட. முதல்ல நீ முழுங்கின காசியெல்லாம் எங்க கக்கு. அம்மாடியோ, கொழுத்து போய் ரோட்ல எச்சல போட்டுக்கிட்டு சொறி நாய் மாதிரி அரைஞ்சு மறுபடியும் வந்தா தான் உங்களுக்கு புத்தி வரும். போங்கடா வெளியா. அத்தை சொரினாவே அலைஞ்சா நாய் வண்டியில ஏத்திட்டு போயிடுவாரு. எங்களை மன்னிச்சிரு. வலிக்கு வந்தீங்களா? என்ன விட்டு போனா சோத்துக்கு லாட்டி அடிப்பீங்க. என்னமா இது? ஒண்ணும் இல்லடா, என் தங்க ராசா சோத்து காலையிறானுங்க பரதேசிங்க. சரிம்மா, ஒரு 50 ரூபாய் விட்டு. உனக்கு இல்லாததா கண்ணு? உன் முகத்துக்கு தானப்பா வசூல் ஆகுது. இந்த விளக்கு மாத்து கட்டைகளுக்கு வசூல் ஆகுது. மூஞ்சிருங்க. இந்த கண்ணு நீ செலவழி. தலைவா போலாம் கண்ணு, போறப்பா. மூஞ்சூரா பாம்பு அடிப்போம் வாங்க. இந்த யானை எதுக்கு மசியாது போல இருக்கு பிரதர். இது செத்தாதான் நமக்கெல்லாம் செல்வாக்கு. அது இப்ப எந்த செலவு போகுது? குண்டு போட்டாலும் இந்த குண்டு சாகாது. இன்னும் 50 years கேரண்டி. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்றேன். உங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நல்லதுங்க. ராத்திரிக்கு வரட்டா? நல்லதுங்க. ஐயோ, அவ வேற யாருக்கோ ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்காளே. டேய், அப்ப ராத்திரி வரட்டுங்களா? என் பொண்டாட்டி செவிடுன்னு தெரிஞ்சு அவகிட்ட காலர் ஏண்டி அவன் என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? ராத்திரி உங்களோட வந்து கொஞ்சிட்டுமான்னு கேக்குறாண்டி. நல்லதுங்க. இது சரி வராது. முதல்ல இந்த செவுட்டு மிஷினை உன் காதுல வச்சு போறேன். தேவையில்லை, எனக்கு நல்லாவே காது கேட்கும். நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானோ? நிஜம்தான் மரமண்ட. என் ஃப்ரெண்டு நல்ல எண்ணத்தோட இந்த டூத் பேஸ்ட கண்டுபிடிச்சிருக்கான். ரசாயனங்கள் மூலிகைகள் எல்லாத்தையும் சேகரிச்சு 1 மாசம் கஷ்டப்பட்டு தயார் செஞ்சிருக்கான். ஆனா டூத் பேஸ்ட் தயார் செய்ய போய் அது ஆழகால விஷமாய் போச்சு. இது ஆழகால விஷம்னு எப்படி நம்புறது? நீங்க வேணா சாம்பிள் பாருங்க. என்னையே மேலும் பாக்குறியா? சரிதான் விஷயத்தை சொல்லப்பா. உபயோகிச்ச 3 பேர் செத்துட்டாங்க. இத தயார் செஞ்சவன் இப்பவும் ஜெயில அழுதுட்டு. இது ஆழகால விஷம் தான். இந்த ஆழகால விஷத்தை அத்திக்கு கொடுத்தா செத்துருவாரா? கேரண்டியா செத்துருவா. நமக்கு அதிகாரம் வந்துரும், ஆஸ்தி வந்துரும். என் ஐடியா ஜெயிக்கத்தான் போகுது. அது சரி, அந்த ராட்சசி இதால பல்ல தேய்க்காமலே விட்டான்னா ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அது ஃபெனாயில கூட குடிச்சிரும். இது ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னு பாத்ரூம்ல வச்சுட்டா அத்தை இத ஜாமுன்னு தேய்ச்சுக்குவா. ஆனா சந்தேகம் நம்ம மேல வராதே. எப்படி வரும்? ஏதோ மார்க்கெட்ல ஃப்ரீ சாம்பிள் வந்துச்சு, நம்ம இத வாங்கினோம். மத்தபடி நமக்கு என்ன? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது அடியோட அத்தைய மேல ஒத்து கணிச்சிரும். என் ஐடியாக்கு நிக்கறே கிடையாது. தேங்க் யூ தேங்க் யூ. பேய் எழுந்திருச்சிடுச்சு. அப்புறம் பேய் பாத்ரூம்குள்ள போயிடுச்சு.
பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அப்புறம் பிரஷ கையில இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் கத்துற? என்னாச்சு? பேஸ்ட் எடுக்குது. இப்ப யானை பேஸ்ட் எடுத்து பிரஷ்ல வைக்குது. பல்லுல வச்சாலே அத்த பரலோகம் போவாளே. பேஸ்ட் தேப்பாலே ரோஸ்ட் ஆயிடுமாலே. ஆக மாட்டே நான் சண்டித்தனம் பண்ற. அத்தையை சாகடிக்க தயாரிக்கப்பட்ட எமலோக லேகியுமே பேஸ்டாக வந்த நீ வாழ்க. டிங் டாங். அடுத்து அத்தை கொண்ட மாப்பிள்ளைங்கிற படத்துல என்னப்பா என்ன அத்தைக்கு பொய்ப்பல் செட்டா? நீ மூஞ்சி நீயும் பேஸ்ட். என்ன சிஷ்யா எங்க ஜாலியா கிளம்பிட்ட? ஒண்ணுமில்ல தலைவா, நம்ம பெரிய பாளையம் இல்ல, பெரிய பாளையம் அதான் ரதியோட அப்பா என்ன அடிக்க ஆளுங்களை அனுப்புறாரு. நான் அவங்கள அடிச்சு அனுப்பிச்சிட்டேன். என்ன பெரிய பாளையம் ஆட்களை நீ உதச்சியா? பசமா மாட்டிட்ட. சும்மா அனுப்பல தலைவா, பாட்டு பாட்டா பிரிச்சு கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். என்ன வேலை செஞ்ச தம்பி, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. பெரிய பாளையம் என்ன நினைச்ச? சமநாளா அவரு பேரை கேட்டா காலமோடே பால் கறக்கும். எங்க காதலுக்கு கத்திரி வச்சா என்ன பண்றதா? காதலிக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, முதல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? முதல்ல அவளை கர்ப்பமாக்குனேன், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் அத்தை காலில் விழுந்தேன். ஓகே, அவ்வளவுதான். அதனால காதலிக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, கணக்கு பண்ணி கட்டல்ல மடக்கணும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட மாட்டுவாங்க. தலைவா, உன் உபதேசத்தை கேட்கும் போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கா? அப்படியே இருக்கட்டும். முதல்ல இந்த முருகனுடைய வாழ்த்துக்களை வாங்கிக்க, காதல் கண்டபடி வளரும். தலைவா, உன் வாழ்த்துக்கள் எனக்கு வெற்றி. இது நல்ல ஐடியா, நல்லா வேலை செய்யும். ஏன் நட்ட வேலை செய்ய? நீ சொல்லிய டூத் பேஸ்ட் ஐடியா சுத்த வேஸ்ட் ஐடியா. அவ பிள்ளை விழுந்துச்சு, நம்ம பிள்ளை தான் விழுந்துச்சு. இத பாருப்பா, கை கால் விழுற வரைக்கும் அவ சொல்றத கேட்டுட்டு அவகிட்டே கிடக்கிறதா நல்லது. அதை விடுங்க. இப்ப நான் சொல்ற ஐடியாக்கு நிக்கிறதே கிடையாது. இந்த பாரு, இது என்னன்னு தெரியுதா? மாத்திரை. வெறும் மாத்திரை இல்ல, பேதி மாத்திரை. ஒரு மாத்திரைக்கு 10 தடவை பேதி, 10 மாத்திரைக்கு 100. இந்த மாத்திரையோட அத்தைக்கு யாத்திரை. அவன் முழுங்க மாட்டேன்னு சொல்லிட்டா அத்தையா முழுங்க மாட்டா. ஏதாவது குழம்புலயோ சாம்பார்லயோ கலந்து கொடுத்துட்டா முழுங்கிடுவா. அன்னிகிட்ட கொடுத்து கலந்துர சொல்லுவோம். யாரு? அந்த செவுட்டு முண்டத்துக்கிட்டியா? அதுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள ஊரு போல பேதியாயிரும். ஒண்ணு செய், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளையே கலக்க சொல்லு. அப்படின்னா எப்ப கலப்போம்? இன்னைக்கு ராத்திரி. இன்னைக்கு ராத்திரி. ஏன் சிரிக்கிற? அந்த ப்ரோகிராம். சினிமாவுக்கு போலாமா? நல்லதுங்க. பட்டு போட வேணுமா? நல்லதுங்க. இப்பவே போலாமா? நல்லதுங்க. சாப்பிட போலாமா? நல்லதுங்க. ஐயோ ஐயோ, ஒரு கூட்டத்துக்கே ப்ரோகிராம் கொடுக்கறாளே. இது அத்தைக்கு. இது நமக்கு, இது அம்மாவுக்கு மாத்திரை. நிறைய கலந்துட்டியா? சீக்கிரம் கொண்டு அத்தைக்கு போடுவோம். கொஞ்சம் போட்டுக்கங்கம்மா, கொஞ்சம் போட்டுக்கங்கம்மா. என்ன மதம், குழம்பு ஒரே கசப்பா இருக்கு. பாவக்காய் குழம்பாச்சே, கசப்பாத்தான் இருக்கு. கசப்பா எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு எடுத்து வச்ச குழம்புல நான் தானே சர்க்கரையை கலந்தேன். நீ சர்க்கரை கலந்தியா? ஆமா, நான் தான் கலந்தேன். குழம்பு கசக்கவே இல்லையே. அப்போ மாத்திரை என்ன பாது, சாப்பிடாம பாதியில போறீங்க? சரி போங்க, என் குழம்பு மட்டும் கசப்பா தான் இருக்கு.
அண்ணா வந்துருச்சு, மறுபடியும் வந்துருச்சா? புது ஐடியா வந்துருச்சு. புது ஐடியாவா? இத்தனை நீ புது ஐடியா சொன்ன, இப்ப நான் ஒரு புது ஐடியா சொல்லவா? இது என்ன? இது கத்தி. இந்த கத்தியால ஒரே ஒரு குத்து குத்துனா புது ஐடியாவுக்கே சான்ஸ் இல்ல. என்னது? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.